நம்மை சுற்றி இருக்கும் இயற்கை சூழலை நாம் அழகாக பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வு பிரகாசமாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலின் ஒரு அங்கமாக திகழ்வது வனவிலங்குகள். ஆனால் தான் ஒரு வனத்திற்கு செல்கிற பொழுது வனவிலங்குகளை பார்க்கிற பொழுது நமக்கு அறியாமலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஏனென்றால் அது சுற்றி திரிகிற அந்த விதம், அந்த இயற்கையோடு இணைந்து அது வருகிற அந்த வளம் நம்மளை மிகவும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஆனால் தான் வனவிலங்குகள் சுற்றுச்சூழலின் ஒரு பெரிய அங்கமாக, இன்னும் சொல்ல போனவென்றால் அது ஒரு அலங்காரமாகவே திகழ்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி வனவிலங்குகள் எந்த அளவிற்கு ஒரு சவாலை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சற்று ஆராய்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால், ஒரு காலத்தில் யானைகளினுடைய எண்ணிக்கை 1 லட்சமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு 26,000 அளவிற்கு குறைந்திருக்கிறது என்ற அந்த கணக்கு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. ஏனென்றால் அந்த எண்ணிக்கை குறைவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய சுற்றுச்சூழல் பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் நம்முடைய வனங்கள் அதனுடைய அளவு குறைந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. அதே மாதிரி புலிகளினுடைய எண்ணிக்கை அதுவும் மிகவும் குறைந்து வந்து கொண்டிருந்தது. இதை இரண்டையும் வைத்து பார்க்கிறது, யானைகளும் புலிகளும் நம்முடைய நாட்டில் அதனுடைய எண்ணிக்கையில் அதிகமாக குறைந்த ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது. அந்த 10 பேர் கொண்ட நிபுணர் குழுவில் நானும் இடம்பெற்றிருந்தேன். அதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்தியாவில் நம்முடைய யானைகளுடைய எண்ணிக்கையை எந்த அளவிற்கு அதிகரிக்கலாம், அதற்குரிய உத்திகளை உருவாக்குகிற அந்த பொறுப்பை இந்த குழுவுக்கு கொடுத்தது. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாநிலங்களுக்கு சென்று அங்கே உள்ள யானைகளுடைய சூழல், அதனுடைய எண்ணிக்கை குறைவதற்கு காரணங்கள் என்ன, அங்கே உள்ள வனங்களுடைய சூழல், இதையெல்லாம் வைத்து பார்த்து அங்கே ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் ஒரு பரிந்துரை செய்தோம். அதனுடைய விளைவாக முக்கியமான அங்கே ஒரு வரைவு திட்டத்தினுடைய ரெக்கமெண்டேஷன் என்று சொல்லப்படுகிற பரிந்துரை என்ன கொடுத்தோம் என்றால், அந்தந்த மாநிலத்தில் யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றால் மக்களை உள்ளடக்கிய ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதன் அடிப்படையில் பொதுவாக வனங்களை பாதுகாக்கிற பொறுப்பை அங்கே இருக்கிற இளைஞர்கள் கையில் விடலாம் என்ற ஒரு யோசனை சொல்லப்பட்டது. அது அனைவருக்குமே சிறப்பாக, அரசுக்குமே அது மிகவும் பிடித்திருந்தது. பொதுவாக ஒவ்வொரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியிலுமே மக்களை ஈடுபடுத்துகிற பொழுது அங்கே ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் என்பதுதான். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் மக்களை உள்ளடக்கிய ஒரு திட்டமாக தீட்டப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அது யானைகளுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் அல்லது புலிகளுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம், இது எதுவாக இருந்தாலும் மக்களுடைய ஈடுபாடோடு செய்கிற எந்த திட்டத்தையும் அரசும் வரவேற்கும், மக்களும் வரவேற்பார்கள். அதோடு இன்றைக்கு யானைகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு உருவாக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றி செய்தி என்னவென்று கேட்டால், கெனியா நாட்டிலும் அதே மாதிரி நைஜீரியா நாட்டிலும் பிளாக் ரைனோ என்று சொல்லப்படுகிற அந்த வனவிலங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே ஏற்பட்ட பல சுற்றுச்சூழல் மாற்றத்தினால் அதனுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. அந்த குறைந்து கொண்டே வந்ததனுடைய விளைவாக என்னவென்று கேட்டால்,
கிட்டத்தட்ட பல ஆயிரமாக இருந்த இந்த பிளாக் ரைனோ என்று சொல்லப்படுகிற அந்த விலங்கு பல நூறாக உருவானது. ஆனால் அங்கே ஏற்பட்ட பெரிய மாற்றம் என்னவென்று கேட்டால், அங்கே பகுதியில் இருக்கிற அந்த மக்களை அந்த பாதுகாப்பு பணியில், அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணியில், வனவிலங்குகளை பாதுகாக்கிற அந்த பணியில் ஈடுபட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு சில நூறுகளாக இருந்த அந்த பிளாக் ரைனோ என்று சொல்லப்படுகிற அந்த விலங்கு கிட்டத்தட்ட பல ஆயிரமாக ஒரு 5 ஆண்டுகள் அல்ல, அதுக்கும் குறைவான ஆண்டுகளில் அது உருவாகி இருக்கிறது என்பதை செய்து பார்க்கிற பொழுது, எந்த ஒரு சுற்றுச்சூழல் பணியாக இருந்தாலும் அதை மக்களை இணைத்து, அதுவும் சிறப்பாக அந்த பகுதியில் இருக்கிற மக்களை இணைத்து செயல்படுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஆனால்தான் இன்றைக்கி சுற்றுச்சூழல் பணிகளில் பல விஞ்ஞானமான முறைகளை நம்ம உருவாக்கி நம்முடைய வனவிலங்குகளையோ இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதை விட, அங்கே இருக்கிற மக்களை உள்ளடக்கி அந்த பணியை செய்கிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உருவாகும். அந்த மாற்றம் உருவாக இந்த மாதிரி வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதோடு இல்லாமல், அவ்வாறு அதிகரிக்கிற சூழலில் இந்த மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் ஏறுகிற அந்த மோதல் மாற்றப்பட்டு ஒரு சுமூகமான ஒரு உறவு ஏற்படுவதோடு இல்லாமல், இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த இயற்கை நிறம் என்பது அந்த விலங்குகளை உள்ளடக்கியதாக, வளம் பெற்றதாக மாறுகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆனால்தான் ஏதோ வனவிலங்குகள் வனங்களில் இருக்கிறது, அது அங்கே தங்களுடைய உணவையோ இல்லை தண்ணீரை பெற்றுக்கொண்டிருப்பது என்பதை விட அந்த உறுதி செய்கிற செயல் திட்டம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனால் தான் இன்றைக்கி விலங்குகளுக்கு வேண்கிற தண்ணீராக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு கிடைக்கப்பெற வேண்டியதாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தை நாம் நினைத்து உறுதி செய்கிற பொழுது நிச்சயமாக பல நல்ல முன்னேற்றம் ஏற்பதோடு இல்லாமல் நம்முடைய நாட்டில் பல விலங்குகள், வனவிலங்குகள் அதிகரிக்க நம்முடைய நலமும் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த விலங்குகளை பாதுகாக்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிற அந்த முயற்சியில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்வோம்.